அந்த லவ் லெட்டர் சாங் வந்துட்டு ஒரு ஃபன்னான சாங் அப்படியா? சோ அந்த சாங் பத்தி அனுபவம் பிளஸ் அந்த பாடலும் ஃபியூ லைன்ஸ் பாடி காமிச்சிருங்க. அது வந்து எப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம வந்து ஒரு மூவிக்கு பாட பண்ணணும். இப்போ நீங்களும் நானும் எத்தனையோ படங்கள் பாடியிருக்கோம். ஆனால் பாடி முடிச்சதுக்கப்புறம் விஷுவலாக அப்புறம் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஆனால் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கானா பாலா இருக்கார் இல்லையா, அவர் பாடி சந்தானம் படத்துலேயே நடிச்சிட்டார். சந்தானம் எனக்கு நல்ல நண்பர். அப்போ அவர் பண்ணுற அந்த படத்துக்கு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், கண்ணால் அடுத்துன்னு ஆசையாக ஒரு கானா ஸ்டைல் பாட்டு நீ தான் பாடணும் அப்படின்னு சொன்னார். ஓகே சந்தானம் வரேன் அப்படின்னு. தமன் தான் மியூசிக் டைரக்டர் தமன் சார். அப்போ என்ன நடந்ததுன்னா இந்த பாட்டு பாடி நான் விஷுவலெல்லாம் பண்ணியாச்சு. பட் படத்தில் என்னென்னா விடிவி கணேஷ் சார் வந்து ஒரு கானா கற்றுக் கொடுக்குற பாடகர், அவருக்கு கானா பாலா சார் பாடுறாரு, சங்கீதம் டீச்சரு. அதனால் வந்து நீ வந்து எனக்கு பாடணும், ஏன்னா 2 பேருக்கும் ஒரே சிங்கர் பாடினா நல்லா இருக்காது அப்படின்றதுனால நீ எனக்கு பாடணும் அப்படின்னு. ஓகே. ஸோ நான் விஷுவல் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாட்டை பாடினேன்னா அது இந்த பாட்டு தான். பார்த்துட்டே தான் பாடுனீங்க? விஷுவல் பார்த்து பாடினது. ஓ சூப்பர். அப்போ இன்னுமே ஃபீலா? ஆமாம். அப்போ வந்து என்ன நடந்தது, அப்போ என்ன ஆச்சுன்னா சந்தானம் வந்து கிட்டத்தட்ட 10-15 டேக் பாடுறேன். இல்லை எனக்கு இன்னும் பெட்டராக வேணும் முகேஷ், எனக்கு வந்து பாலான பாடின மாதிரி வேணும். அப்போது நான் வந்து பாலான ஸ்டைல் வந்து கானா, அவர் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது கானா பாட்டு. அவர் தமிழ் உச்சரிப்பெல்லாம் வித்தியாசமாக பண்ணுவார். ஆமாம். நான் வந்து லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதலை, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியலை. கானா கற்றுக்க வந்தேன் நான் உங்கள் வீட்டில், பெட்ரோல் இல்லாத காராட்டம் நின்ன ரோட்டில், லவ் லெட்டர் எழுத ஆசைப்பட்டேன், இன்னும் எழுதலை, அதை உன்னிடம் கொடுக்க ஆசைப்பட்டேன், கொடுக்க முடியலை. இப்படி பாடுறேன். அவர் ஒத்துக்கல. இல்லை இன்னும் பெட்டராக வேணும் எனக்கு.